ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல நம்புறேன். தமிழன் நம்ம தமிழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கடல் கடந்து போய் வணிகம் வந்து செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் மன்னர்கள் வந்து கடல் கடந்து போய் சண்டை போட்டு மற்ற நாடுகளை வந்து பிடிச்சி ஆட்சியெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வகையில் சிங்கப்பூர், மலேசியா, கம்போடியா இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர சோழ பாண்டிய காலத்தில் நம்ம ஆளுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கிற விதமாக இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்கள் வந்து இங்க இருக்கிற சிங்கப்பூர், மலேசியாலாம் இல்லைங்க, அதையெல்லாம் தாண்டி ரொம்ப தூரத்தில் இருக்கிற எகிப்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பிரமிடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரமிடுகளில் நம்ம தமிழோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத இப்போ ஒரு 2 ரிசர்ச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் என்ன வந்து சொல்லியிருக்காங்க, இது மூலிமா நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் தமிழ் எபிகிராபி 2026 அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. இந்த கான்ஃபரன்ஸுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற தமிழ் ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து இன்வைட் பண்ணுறாங்க. அப்படி இன்வைட் பண்ணதில் ஃப்ரான்ஸ், அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்துலேருந்து வந்த 2 ப்ரொஃபஸர்ஸ், அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கோ, அதுக்கப்புறம் செரோலேட் அப்படிங்கிற 2 ப்ரொஃபஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்தில் இருக்கிற பிரமிடுகளில் ஆராய்ச்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டிருக்காங்க. அப்படி ஆராய்ச்சிகள் வந்து மேற்கொண்டதில் அங்கே எகிப்தில் இருக்கிற வேலி ஆஃப் கிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரமிடுகள் இருக்குது பார்த்தீங்களா, பிரமிடுகளோட நுழைவாயில்கள்லையும் நம்ம தமிழ்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் அப்படிங்கிறத அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மூலிமா அவங்க இதை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு வணிகம் வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வந்து உறுதிப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து எப்படி அவ்வளோ தூரம் போனாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குற விஷயமாகவும் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இப்போவா இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மாதிரி விஷயங்களை வந்து இவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு பெருமைப்படுற விஷயம் அப்படின்னே சொல்லணும். அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கல்வெட்டுகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30 கல்வெட்டுகள் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 30 கல்வெட்டுகளில் 20 கல்வெட்டுகள் அப்படிங்கிறது நம்ம தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கல்வெட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராகிருதம், அதுக்கப்புறம் சமஸ்கிருத எழுத்துக்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதைத்தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்திருக்குது. இந்த கல்வெட்டுகளில் என்னதான் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதில் சிகை கொற்றன் வரக்கண்ட அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் வந்து எழுதியிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சிகை கொற்றன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு தலைவன் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வரக்கண்ட அப்படின்னா வந்தான், கண்டான் அப்படிங்கிற தமிழ் வார்த்தையை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எழுத்துக்கள் மட்டும் இல்லாமல் வேறு சில எழுத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தது அப்படிங்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீரன், கோட்டன், கேப்பன் இந்த மாதிரி எழுத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பொறிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நம்ம தமிழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது பிரமிடுகள் கட்ட ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடியே பிரமிடுகள் அப்படிங்கிறது கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் மக்கள் வந்து இங்கிருந்து எகிப்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் வந்து செஞ்சுருக்காங்க. வணிகம் செஞ்சதை மட்டும் இல்லாமல் அங்கே எகிப்துக்கு உள்ள ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே போயிருக்காங்க அப்படிங்கிறது இது மூலிமா வந்து தெரிய வருது. ஏன்னா வணிகம் மட்டும் செஞ்சாங்கன்னா இங்க கடற்கரைக்கு போவாங்க, வேணுங்கிறத வாங்கிட்டு இல்லை வித்துட்டு அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் திரும்ப வந்துருவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம தமிழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எகிப்தியர்களோட மிகப்பெரிய அளவில் கலந்து ஒரு ஒன்னோட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற கல்லறைகள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரசர்களும், அதுக்கப்புறம் அந்த எகிப்திலேயே ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட கல்லறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலி ஆஃப் கிங் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்குறப்ப, அதாவது நார்மலாக பிரமிடுகள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த எகிப்து பிரமிடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பானவை. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்ந்த மன்னர்கள் வந்து அவங்க இறந்துட்டதுக்கு அப்புறம் அந்த பிரமிடுக்குள்ள அவங்களோட உடல்களை வந்து பார்த்தீங்கன்னா பதப்படுத்தி வச்சு அதில் வைரம், வைடூரியம், அதுக்கப்புறம் தங்கம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து வச்சு தங்கத்தாலான சவப்பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வைக்கப்பட்டாங்க. இது எல்லாமே அங்கே வாழ்ந்த திருடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய ஆளுங்களோட இந்த கல்லறையிலிருந்து எதுவுமே திருடு போகக்கூடாது அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு, அதாவது எகிப்தில் இருக்கிற
லக்ஸர் அப்படிங்கிற இடத்துல இருக்க வேலி ஆஃப் கிங்கில் கொண்டு போய் இந்த கல்லறைகள் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. அதாவது ஒரு மலை குன்றுக்குள்ளே கொண்டு போய் இந்த கல்லறைகளை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆளுங்களோட கல்லறைகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வைக்கிறாங்க. ஸோ இப்படி கிட்டத்தட்ட சொல்லப்போனால் கடற்கரையிலிருந்து ஒரு 650 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிற அந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலி ஆஃப் கிங் அப்படிங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு 650 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் அந்த 650 கிலோமீட்டர் போகிறக்கே ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ஆனால் அப்படி இருந்தும் நம்ம தமிழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எகிப்து மக்களோட ஒன்னோட ஒன்று இருந்தனால தான் அந்த அளவுக்கு உள்ளே போய் அங்கே கல்வெட்டுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் எழுத்துக்களை பொறிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் அவங்களுக்கு எகிப்தியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டப்பட்டவங்களா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டது ரோமானியர்களாக வந்து இருந்திருக்காங்க. அதனால ரோமானியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்களோட ஒன்றோடு ஒன்று கலந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் இது மூலியமா தெரிய வருது. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொமானிய காசுகள்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால நமக்கும் அந்த ரோமானியர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நட்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து அவ்வளோ தூரம் போய் அந்த வணிகம் செஞ்சதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் அப்படிங்கிறத இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஆனால் நம்ம தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண விஷயம் அப்படிங்கிறது, அதாவது அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அங்கே போனால் ஒரு சுவடுகளை வந்து விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு அந்த கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த சான்று அப்படின்னே சொல்லணும். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நினச்சிருக்கிறான் நம்ம இந்த கல்வெட்டுகளில் நம்ம தமிழ் எழுத்துக்களை பொறிக்கிறது மூலிமா ஒரு பின்னாடி வர மக்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து பார்ப்பாங்க, இல்லை நம்ம தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமை சேர்க்கிற விதமாக இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கான் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு நாட்டுக்குள்ளே போகிறதே ரொம்பவே கஷ்டம். ஆனால் அந்த காலத்தில் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஆள். அதுக்கப்புறம் மன்னர்களோட அந்த கல்லறைகளுக்கு உள்ளே போய் அதுவும் நம்மளோட தமிழ் எழுத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பொறிச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது அப்படிங்கிறது இப்போ வந்து நமக்கு தெரிய வருது அப்படின்னே சொல்லணும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம தமிழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானவங்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா தெரிய வருது அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்க வரைக்கும் டாடா பாய். தேங்க்யூ.